ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் காடாட் அப்படிங்கிற பிளேயோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் காடாட் அப்படிங்கிற பிளே வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் பெக்கெட் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஒருத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? அண்ட் சாமுவேல் பார்க்லே பெக்கெட் அப்படிங்கிறதா அவங்களோட ஃபுல் நேம். அவங்க 13th April 1906 பிறந்திருக்கிறாங்க. ஒரு ஐரிஷ் பார்ன் எக்ஸென்டென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட், பிளேரைட், பொயட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. நோபல் ப்ரைஸ் வின்னர். நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்காக வந்து வாங்கின ஒரு ஆள். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் காடாட். அதாவது நம்ம பார்க்க போகிற ப்ளே வந்து ரொம்பவே ஃபேமஸ் இவரோட ஒர்க்கில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் கேம் அப்படிங்கிற ஒர்க் அண்ட் ஹாப்பி டேஸ் அப்படிங்கிற 3 ஒர்க்குமே, நிறைய ஒர்க் ஃபேமஸ், ஆனால் இது 3மே பயங்கரமான ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் 22nd December 1989 வந்து இவர் வந்து இறந்துருக்கிறாரு. அண்ட் நான் சொல்ல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் வந்து எப்படின்னா, நான் கொடுத்துருக்கிற சம்மரை நீங்கள் அப்படியே எழுதலைனாலும் சொல்கிற ஸ்டோரியை அப்படியே நீங்கள் ஒரு குட்டி குட்டி ஹிண்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு புரியுதோ இல்லையோ ஆனால் அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு நான் நரேட் பண்ண ஸ்டோரி ஞாபகம் வர அளவுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேயை வந்து ஒரு ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1952 வந்து எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஆஸ் என்டெண்டன்ட் காடாட் அப்படிங்கிறதுல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ட்ரூ இனோவேஷன் இன் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்செட் பிளே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அப்செட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்செட் பிளேலேயே ஃபஸ்ட்டு தேட்டரிக்கலாக வந்து சக்ஸஸ் ஆனது என்ன பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வெயிட்டிங் ஃபார் காடாட் தான் வந்து சக்ஸஸ் ஆன பிளே. இது வந்து ஒரு சின்ன பிளே தான், ஒரு மினிமலான கேரக்டர் வச்சு. பட் இதை ஒரு அப்செட் பிளே அப்படிங்கிறதுனால எதுக்குடா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாது, தலையும் புரியாது, வாலும் புரியாது. பட் கண்டென்ட் வந்து நமக்கு புரியும். அந்த கேரக்டர்ஸ்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஒரு சின்ன பிளே தான், 2 act பிளே. கேரக்டர்ஸுமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். கேரக்டர்ஸ் பார்த்தலாமா? வால்டெமிர், இது எல்லாமே வந்து மெயினான கேரக்டர்ஸ். இவ்வளோ தான், மொத்த கேரக்டர்ஸே வந்து இவ்வளோ தான். வால்டெமிர், ஈஸ்ட்ரகான், போக்ஸோ, லக்கி, மெசஞ்சர் பாய், காடாட். இதில் வந்து நமக்கு காடாட் அப்படிங்கிறவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க இந்த பிளேயில். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் காடாட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அந்த கேரக்டரோட பேர் தான் வருமே தவிர அந்த கேரக்டர் வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் பார்த்தலாமா? அப்சர்டிட்டி ஆஃப் லைஃப், டைம் அண்ட் வெயிட்டிங், ரிலிஜன் அண்ட் சால்வினேஷன், டிபென்சி அண்ட் ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே வந்து இதோட தீம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 2 act பிளே தானே, 2 act பிளே அப்படிங்கிறதுனால ஆக்ட் வைஸ் சம்மரி பார்த்தலாம். ஃபஸ்ட் ஆக்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வால்டெமிரும் அண்ட் ஈஸ்ட்ரகான் 2 பேருமே வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு ட்ரீக்கு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்மளோட வால்டெமிரை வந்து டிடி அப்படின்னும் ஈஸ்ட்ரகானை கோகோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்கிறாங்க. அந்த பேட்ரியில் வந்து 2 பேருமே ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. ரோட்டில் நிற்கிறச்ச என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்குமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நத்திங் டு பி டன், எதுவுமே அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு எதுவுமே ஒரு இதுவே கிடையாது. ஒரு ஏமோ ஒரு ட்ரீமோ எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து சும்மா நின்றுட்டுருக்காங்க. அண்ட் ஈஸ்ட்ரகான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வால்டெமிர்ட்ட வந்து கேட்குறாரு. வால்டெமிர் வந்து ஈஸ்ட்ரகான்ட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து பைபிள்லாம் ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்ரகான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சோம் அப்படின்னாவே எனக்கு வந்து ஒரு கலர்டான மேப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு கலர்ட் மேப், ஹோலி லேண்டு தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறார். அவர் கேட்டதுக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவர் அது பைபிள் ரீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு கலர்ட் மேப் ஆஃப் ஹோலி லேண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்மளோட வால்டெமிர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்ட்ரகான்ட்ட வந்து சொல்கிறாரு, அந்த ஜீசஸ் கூட வந்து ஒரு 2 தீஃபை வந்து க்ரூசிஃபை பண்ணாங்க, அதில் வந்து ஒரு தீஃப் வந்து சேவ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தீஃப் இறந்துட்டாரு அண்ட் வந்து இன்னொரு தீஃப் வந்து சேவ் பண்ணப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வால்டெமிர் வந்து என்னது இது அவ்வளோ ஒரு ஒண்டர் ஆகுறாரு.
அந்த நிஜமான சம்பவத்தை பற்றி வந்து அவர் வந்து ரொம்பவே ஒன்றா ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிற போது நம்ம வால்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காடாட்டை வந்து பார்க்கறதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஞாபகப்படுத்துறாரு. அவங்க 2 பேரும் எதுக்காக அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவருக்கு வந்து ஞாபகப்படுத்தி விடுறாரு. 2 பேருமே வந்து காடாட்டை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரைட்டான பிளேஸில் தான் வந்து இருக்கோமா, அதாவது கரெக்டான பிளேஸில் தான் இருக்கோமா, அண்ட் இது வந்து கரெக்டான டே தானா, காடாட் வந்து வந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே நம்மளோட ஈஸ்ட்ரோகான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோகானுக்கு லைட்டாக தூக்கம் வருது அண்ட் அவர் வந்து கொஞ்சம் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்மளோட வால்டமர் வந்து இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸ்ட்ரோகானை வந்து தூங்க விடாமல் அவர் தூக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே 2 பேர், அந்த 2 பேருமே வந்து 2 பேரில் ஒரு ஆள் தூங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே லோன்லியாக ஃபீல் ஆகும் இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூங்க விடாமல் அவரை வந்து எழுப்பிட்டே இருக்காரு. எழுப்பிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸ்ட்ரோகான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்போ தான் ஒரு குட்டி தூக்கத்துக்குள்ளே போனார் இல்லையா, அதுக்குள்ளே வந்து அவருக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்திருக்கும். அந்த ட்ரீமை வந்து வால்டமர்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம வால்டமர் வந்து என்ன சொல்லுவார், அந்த கனவை வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவார். கனவு வந்திருக்கு, எனக்கு வந்து கனவு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வால்டமர் வந்து பயங்கர கோவப்பட்டு அவரை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். அதெல்லாம் கிடையாது, நீ வந்து சொல்ல வேண்டாம், உன்னோட ட்ரீம்ஸு, உன்னோட அந்த நைட் மேர்ஸ் எல்லாம் வந்து நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நெக்ஸ்ட்டு வந்து வால்டமர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோகான் இருக்கார் இல்லையா, ஈஸ்ட்ரோகானுக்கும் வால்டமருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வால்டமர் யோசிப்பார். அதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்ரோகான் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காடாட்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ வந்து நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரோகான் சொல்கிறாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஈஸ்ட்ரோகான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுறாரு, நம்ம வேணா ஹேங் பண்ணிக்கலாமா, அதாவது இந்த மரத்தில் வந்து நம்ம மரத்துக்கு கீழே தான் நிற்கிறாங்க இல்லையா, அந்த மரத்து பக்கத்தில் நிற்கிறதுனால நம்ம வந்து தூக்கு போட்டு தொங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இது ஒரு அப்சர்ட் பிளே அப்படிங்கிறதுனால சம்மந்தமே இல்லாமல் தான் வந்து தூக்கில் தொங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோகானுக்கும் வால்டமருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்குள்ளே 2 பேத்துக்கும் என்ன ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்னா, யார் ஃபஸ்ட்டு தொங்குறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட். அண்ட் வால்டமர் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காடாட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹேங் பண்ணலாம், அதாவது தூக்கில் தொங்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஈஸ்ட்ரோகான் வந்து வால்டமர்கிட்ட வந்து கேட்குறாரு, காடாட் வந்து எப்போ வருவார், காடாட்டை வந்து வந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம வால்டமர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ப்ரேயரை வந்து சொல்கிறாரு. இதை தான் வந்து நான் அவர்கிட்ட கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்புற மாதிரி ஒரு இதை வந்து சொல்கிறாரு. அண்ட் ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பசிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வால்டமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு கேரட்டு கொடுக்குறாரு. அவர் பேக்கெட்டில் இருந்து டூனிப்ஸ் அண்ட் அவர் வந்து டூனிப்ஸை வந்து தேடுறப்போ வந்து அவருக்கு வந்து டூனிப்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள் தான். அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரூட்டட், அந்த மண்ணுக்கு கீழே விளையும் இல்லையா, அந்த ஒரு ஆனியன் மாதிரி இருக்கும், ஆனால் ஆனியன் கிடையாது. அந்த வெஜிடபிளை வந்து தேடுறப்ப அவருக்கு வந்து கேரட் கிடைக்குது. ஸோ அவர் பேக்கெட்டில் இருந்து ஒரு கேரட்டை வந்து நம்ம ஈஸ்ட்ரோகானுக்கு கொடுக்குறாரு. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து அந்த கேரட்டை வந்து சாப்பிட்டுட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், காடாட்டை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வால்டமர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து லவுடாக யாரோ கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போது யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போசோவும் லக்கியும் வர்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, போசோ அண்ட் லக்கி. இதில் வந்து போசோ வந்து நம்ம லக்கியை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனிமல், அதாவது நம்ம டாகெல்லாம் வந்து கழுத்தில் ஒரு காலர் போட்டு ஒரு ரோப் கட்டி இழுத்துட்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட போசோ வந்து லக்கியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் லக்கி வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போசோவோட திங்ஸ் எல்லாமே வந்து அவர் கேரி பண்ணுறதுக்காக வந்து அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. நம்ம ஈஸ்ட்ரோகான் வந்து கேட்குறாரு, காடாட் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வந்து போசோ வந்து அவராகவே வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு அண்ட் தென் நம்மளோட லக்கி இருக்கார் இல்லையா, லக்கியோட
கழுத்தில் இருக்கிற அந்த ரோப்பை கலட்டாமல் அந்த கயிறை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறாரு. ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவரை வந்து பிக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பிக்னே நமக்கு தெரியும் இல்லையா, பன்னி பன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அண்ட் லக்கி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவருக்கு நம்மளோட போசோக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டூலும் அண்ட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வராரு. போசோ வந்து என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மேபி ஒன் வேர்ட்ஸில் வந்து கேட்கலாம். சிக்கன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஈஸ்ட்ரோகான் வந்து போசோட்ட போய் பெக் பண்ணுறாரு. அந்த லெக் இருக்கும் இல்லையா, லெக் பீஸில் வந்து அவர் வந்து அந்த பீஸை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த போனுக்காக வந்து ஈஸ்ட்ரோகான் வந்து நம்ம போசோட்ட வந்து பெக் பண்ணுறாரு. போசோவும் வந்து அந்த போன்ஸை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துறாரு. நம்ம வால்டமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டமருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, போசோ வந்து நம்மளோட லக்கியை வந்து ரொம்ப ஹாரிபிளாக ட்ரீட் பண்ணுறதுனால அவரோட ஆட்டிடியூட் வந்து நம்மளோட வால்டமருக்கு வந்து பிடிக்கலை. அண்ட் அவர் போகணும், நம்ம சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. போசோ என்ன அந்த டைமிங்கில் வந்து போசோ சொல்கிறாரு, இருங்க நம்ம சப்போஸ் நம்ம இங்கே போனதுக்கப்புறம் வந்து காடாட் வந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து லக்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் இந்த பேக் எல்லாமே தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம போசோவே பதில் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கி வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணி அவன் அப்படி கீழே வழியே அப்படி நடந்து வர்றதுனால, ஒரு அனிமல் மாதிரி நடந்து வர்றதுனால அவன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னோட திங்ஸ் எல்லாமே அவன் கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பதில் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்ரோகான் வந்து லக்கிட்ட சொல்கிறாரு, லக்கி வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கான், போசோவை வந்து லக்கி வந்து இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிடுறாரு. ஆனாலும் அவர் சொன்ன பதிலுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. போசோவுக்கு வந்து பிளென்டி ஆஃப் ஸ்லேவ்ஸ் இருக்காங்களாம். எதுக்காக வந்து நம்மளோட லக்கி வந்து போசோவை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னா, போசோவுக்கு வந்து நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அதில் ஒரு ஆள் தான் லக்கி. ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப ஃபேராக இருக்கணும், ரொம்ப அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் லக்கி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு, அழுதுட்டு இருக்காரு. அண்ட் போசோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் கொடுத்து நம்ம லக்கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறார். ஈஸ்ட்ரோகான் வந்து லக்கி அப்ரோச் பண்ணுறப்போ நம்ம லக்கி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை வந்து மிதித்து தள்ளிடுறாரு. லக்கி ஈஸ்ட்ரோகானை வந்து கிக் பண்ணிடுறாரு. எங்கே கிக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சின்ல SHIN அப்படின்னா அந்த முட்டிக்கும் அந்த காலும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நடுவில் உள்ள இடம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து அதில் கிக் பண்ணிடுறாரு. கிக் பண்ணப்போ நம்ம ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிருது. நெக்ஸ்ட்டு வந்து போசோ வந்து சொல்கிறாரு, போசோ அவர் வந்து அழ ஆரம்பிக்கிறார். அழுதுகிட்டே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறப்போ வால்டமர் வந்து லக்கியை வந்து ஏன் திட்டிகிட்டு இருக்கார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னோட மாஸ்டரை வந்து நீ வந்து அழ வச்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, வால்டமர் வந்து அவர் லக்கியை வந்து திட்டுறாரு. அவரோட மாஸ்டரை வந்து அள வச்சதுனால வந்து திட்டுறாரு. அண்ட் இப்போ வந்து போசோ அழுதுட்டு இருக்காரு இல்லையா, போசோ வந்து அவரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு என்னன்னா, அவர் வந்து ஒரு பைப்புக்காக வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் கலெக்ட் பண்ண பைப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பைப்பை வந்து ஒரு மாற்றி வந்து இடத்துல வச்சுருப்பாரு. அது என்ன பைப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த நைட்டு ட்வின் லைட்டு அதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தென் அடுத்தது வந்து ஈஸ்ட்ரோகான் இருக்கார் இல்லையா, ஈஸ்ட்ரோகான் வந்து வால்டமர்ட்ட சொல்கிறாரு, போசோ வந்து சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை, ஆனாலும் கூட ஈஸ்ட்ரோகானும் வால்டமரும் என்கிட்ட வந்து ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவர் வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கியை வந்து டான்ஸ் பண்ண சொல்கிறாரு அண்ட் பாட்டு பாட சொல்கிறாரு, ரிசைட் பண்ண சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே வந்து என்டர்டெயின்மெண்ட்காக வந்து லக்கி எப்படிலாம் செய்ய சொல்கிறாங்க. அண்ட் தென் லக்கியும் வந்து ஆடுறப்போ வந்து லக்கி தலையில் வந்து ஒரு ஹேட் இருக்குது, அந்த ஹேட் வந்து கீழே விழுது. போசோ சொல்கிறாரு, லக்கியோட ஹேட் வந்து இதாகிடுச்சு, அது கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம போசோ வந்து சொல்கிறாரு. லக்கிக்கு வந்து அந்த ஹேட் வேணும் இல்லையா,
லக்கி வந்து யோசிக்கணும் அப்படின்னா அவனோட ஹேட் வந்து அவனுக்கு வேணும், ஏன்னா அது வந்து அவனோட பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வால்டமர் வந்து கீழே விழுந்த அந்த தொப்பியை வந்து எடுத்து நம்ம லக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. லக்கிட்ட கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, லக்கி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு மோனோலாகான டைலாக் பேசுகிறாரு. போசோ வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து கிளம்பிட்டு எல்லாத்துக்குமே வந்து குட் பாய் சொல்கிறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டமருக்கும் ஈஸ்ட்ரோகானுக்கும் குட் பாய் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அண்ட் போசோ போகிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் போகவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து போசோவும் லக்கியும் வந்து கிளம்புறாங்க. ஈஸ்ட்ரோகானும் வால்டமரும் போகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களும் போகல. அவங்க வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் ஈஸ்ட்ரோகானும் வால்டமரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காடாட்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து அவரை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. ஆக மொத்தம் வந்து அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து லக்கியும் போசோவும் வந்து போயிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது நம்மளோட வால்டமரும் ஈஸ்ட்ரோகானும் மட்டும்தான். அப்போ வந்து ஒரு பையன் நடந்து வரான் ஒரு மெசேஜோட, அதுதான் மெசஞ்சர் பாய்ன்னு சொல்லிட்டு கேரக்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பையன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நான் வந்து வால்டமரோட மெசஞ்சர், காடாட்டோட மெசஞ்சர் நான். அவர் வந்து ரொம்பவே நல்லவர், எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வாங்க, நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வால்டமர் வந்து காடாட் வந்து உங்களெல்லாம் பார்க்க வருவார், என்னோடய மாஸ்டர் வந்து உங்களெல்லாம் பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்டமரும் ஈஸ்ட்ரோகன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம நைட்டு போயிட்டு நம்ம வந்து நாளைக்கு காலையிலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட முடியுது. அவங்க வந்து கிளம்புறதோட வந்து அந்த ஆக்ட் வந்து முடியுது. கிளம்புறேன் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து போக மாட்டாங்க. போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதோட வந்து நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து முடிஞ்சிருது. ஃபஸ்ட் ஆக்ட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆக்ட் பார்க்க போகிறோம். மொத்தமே 2 ஆக்ட் தான் இல்லையா, ஃபஸ்ட் ஆக்ட் வந்து இப்போ தான் முடியுது. 2வது ஆக்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டே அண்ட் நெக்ஸ்ட் டே பட் சேம் லொக்கேஷனில் வந்து இருக்காங்க அண்ட் சேம் டைம். வால்டமர் வந்து வராரு அண்ட் அவர் வந்து பாடிட்டே வராரு. ஈஸ்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் வந்து வால்டமர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நேற்று என்ன அடிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வால்டமர்கிட்ட வந்து அவர் வந்து சொல்கிறாரு, காரணமே தெரியாமல் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நைட்டு வந்து நான் அடி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்ட்ரோகான் வந்து வால்டமர்ட்ட சொல்கிறாரு. அண்ட் வால்டமரும் ஈஸ்ட்ரோகானும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மறுபடியும் பார்த்துக்கிட்டா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அதனால வந்து அவங்க மறுபடியும் மீட் பண்ணதுனால ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து அவங்க போகவே இல்லை. இது வந்து ஒரு அப்சர்ட் பிளே அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அப்படி காட்டியிருக்காங்க. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறப்போ வால்டமர் வந்து பதில் சொல்கிறாரு ஈஸ்ட்ரோகானுக்கு. என்னென்னா, நம்ம வந்து காடாட்டை பார்க்க போகிறோம் இல்லையா, அதனால் அவருக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் வால்டமர் வந்து போசோவையும் லக்கியும் வந்து நம்ம ஈஸ்ட்ரோகான்ட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து அப்படி எதுவுமே நடந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வால்டமர் வந்து ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொன்றையாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம காடாட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ சொல்லிகிட்டே இருந்த உடனே நம்ம வால்டமர் வந்து ஈஸ்ட்ரோகான்ட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கிரேப்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு. கிரேப்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரு லாங் டைமுக்கு முன்னாடி வால்டமர் வந்து ஒவ்வொன்றா ஈஸ்ட்ரோகான்ட்ட சொல்லிகிட்டே இருக்காரு. ஈஸ்ட்ரோகானும் வால்டமரும் வந்து ஒரு கிரேப்ஸை வந்து பிக் பண்ணாங்க ஒரு மேன்ட்ட இருந்து. அண்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி மேக்கான் கண்ட்ரியிலேருந்து வந்து அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை. அப்புறம் ஒரு லாங்கான சைலன்ஸ்க்கு அப்புறம் வால்டமர் வந்து ஈஸ்ட்ரோகான்ட்ட கேட்குறாரு. அண்ட் அந்த சைலன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அண்ட் வால்டமர் வந்து ஈஸ்ட்ரோகான்ட்ட உனக்கு நிஜமாவே லக்கியும் போசோவையும் ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஈஸ்ட்ரோகான் வந்து எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து என்னை கிக் பண்ணாங்க இல்லையா, என்னை வந்து அவனுக்கு சிக்கன் போன்ஸ் கொடுத்தாங்க, நான் வந்து சிக்கன் போன் வந்து போசோட்டிருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் வால்டமர் வந்து நம்ம ஈஸ்ட்ரோகானுக்கு வந்து ரேடிஷ் இல்லை அப்படின்னா ட்ரிப் அப்படிங்கிற வெஜிடபிளை வந்து ஆஃபர் பண்ணுறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கேரட் இல்லை, ஏன்னா நேற்றே கேரட் வந்து காலி ஆயிடுச்சு அண்ட் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட கேரட் இல்லை. ஈஸ்ட்ரோகான் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அஸ்லீப் ஆகிறாரு. அண்ட் குட்டி தூக்கத்திலே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து எந்திரிச்சிடுறாரு. அண்ட் வால்டமர் இருக்கார் இல்லையா, வால்டமர்கிட்ட வந்து அவரோட ட்ரீமை பற்றி பேசும்போது வால்டமர் வந்து இன்டர்பிரட் ஆகி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ட்ரீமை எல்லாம் நீ வந்து சொல்லாத, நான் வந்து அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஈஸ்ட்ரோகான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்காரு. ஆனால் வால்டமர் வந்து மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறாரு,
நம்ம வந்து காடாட்டை வந்து பார்க்க போகிறோம் அண்ட் காடாட்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணி விடுறாரு. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டமர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு லக்கியோட ஹேட் வந்து கீழே கிடக்குது அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்புறம் வால்டமரும் ஈஸ்ட்ரோஜனும் வந்து லக்கியோட ஹேட்டை பார்த்துட்டு அண்ட் லக்கி வந்து மறுபடியும் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்டமர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளே பண்ணணும், போசோவோட வந்து நம்ம ப்ளே பண்ணணும், போசோவோட லக்கியோடையும் வந்து விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 கேரக்டராக வந்து இது பண்ணுறாரு. இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் ப்ளே அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட்ரோகான் வந்து ஸ்டேஜை விட்டு போயிடுறாரு அண்ட் வந்து மறுபடியும் வந்துட்டு தே ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அண்ட் ஈஸ்ட்ரோகானும் வால்டமரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதையோ வந்து அங்கேருந்து தேடுற மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து கிளம்பிடுறாங்க. 2 பேரையும் மாற்றி மாற்றி அவங்களே வந்து இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. இன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட போசோவும் லக்கி வந்து என்ட்ராறாங்க. இப்போ வந்து போசோ வந்து பிளைண்ட் ஆயிடுறாரு. அதாவது நேற்று அவர் கண் தெரிஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு பிளைண்ட் ஆயிடுறாரு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டமரை வந்து ஸ்டாப் பண்ணுறான். லக்கி வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோகானையும் வால்டமரையும் பார்க்குறப்ப வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. போசோ வந்து பம் ஆறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியல அண்ட் 2 பேருமே வந்து கீழே ஃபால் டவுன் ஆகுறாங்க. போசோவால் வந்து எந்திக்க முடியல. அவருக்கு வந்து கண்ணு தெரியல. ஸோ லக்கியும் இவங்களும் ஃபால் டவுன் ஆகும்போது வந்து அவரால் எந்திக்க முடியல. வால்டமரும் ஈஸ்ட்ரோகானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து இது பண்ண பார்க்குறாங்க. போசோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறாங்க. எதுக்காக? அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை எந்திக்க முடியல அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் போசோ வந்து அழ ஆரம்பிக்கிறாரு மறுபடியும். எதுக்கு அப்படின்னா, அவங்க ஹெல்ப் பண்ணதுனால அண்ட் வந்து மணி வந்து ஆஃபர் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னா, யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அண்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து அவரை அசிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து மணி கொடுக்க கூட வந்து அவர் தயாராக இருக்கார். அண்ட் வால்டமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைட் பண்ணுறாரு நம்மளோட போசோ வந்து ஃபால்ஸு கீழே விழுந்துட்டாரு அண்ட் அவரை வந்து தூக்குற இதில் வந்து அவர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கார். சரி தூக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வால்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸில் வந்து இவங்களே கீழே விழுந்துடுறாங்க. எந்த ஒரு கேரக்டராலையுமே வந்து எந்திக்க முடியல. மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால போசோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வால்டமர் கீழே விழுறாரு அண்ட் வால்டமர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரோகானும் கீழே விழுறான். அண்ட் யாராலையுமே எந்திக்க முடியாதப்போ நம்ம ஈஸ்ட்ரோகான் வந்து சடனாக என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோகானும் வால்டமரும் எந்திக்கணும்னு நினைக்கிறப்போ வந்து ஈஸியாக வந்து அவங்க 2 பேருமே வந்து எந்திரிச்சிடுறாங்க. ஈஸ்ட்ரோகான் வந்து மறுபடியும் அந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறப்போ வால்டமர் வந்து வெயிட் பண்ணு, நம்ம வந்து காடாட்டை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து அவங்களுக்கு நம்ம போசோவுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அதே டைமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போசோ வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. அண்ட் எந்திரிச்சு நின்றதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் டேயில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறப்ப போசோ வந்து சொல்கிறாரு, எந்த டைம் வந்து ஈஸ்ட்ரோகான் வந்து சொன்னார், எந்த டைம் வந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்ட்ரோகான் வந்து மார்னிங் நடந்தது எல்லாமே வந்து திங்க் பண்ணி ரிமெம்பர் பண்ணி பார்க்காரு. அண்ட் வால்டமர் வந்து ஷியோராக வந்து ஈவினிங் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. போசோ வந்து டைம் கேட்குறப்ப வந்து ஈஸ்ட்ரோகான் வந்து மார்னிங்னு சொல்கிறாரு அண்ட் வால்டமர் வந்து ஈவினிங் சொல்கிறார். வால்டமர் வந்து போசோ வந்து பிளைண்டாக இருக்கார் அண்ட் போசோ வந்து பிளைண்டாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைம் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து ஈஸ்ட்ரோகான்ட்ட கேட்குறாரு. இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கியை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து ஈஸ்ட்ரோகான்ட்ட வந்து கேட்குறாரு. அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து லக்கிக்கு மேலே போயிடுச்சு அண்ட் மறுபடியும் வந்து அவர் வந்து இவரை வந்து கிக் பண்ணுறாரு. ஈஸ்ட்ரோகான் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து போசோ வந்து நம்ம ஈஸ்ட்ரோகானை வந்து லக்கியை விட்டு செக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, லக்கிட்ட போய் நம்ம ஈஸ்ட்ரோகான் போனோடனே கண்டினியூஸாக கிக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் போசோ வந்து கத்துறாரு பிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அண்ட் லக்கி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோபோ விட்டு வந்துடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 பேருமே வந்து ஸ்டேஜை விட்டு போயிடுறாங்க. அண்ட் ஈஸ்ட்ரோஜன் வந்து கீழே விழுந்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. வால்டமர் வந்து எழுப்புறாரு ஈஸ்ட்ரோஜனை. அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இருக்கேன் அண்ட் நேற்று மாதிரி வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நேற்று என்ன நடந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பையன் வர்றான். அந்த குட்டி பையன் வந்து
காடாட் வந்து இன்றைக்கி வரமாட்டார், பட் நாளைக்கு கண்டிப்பாக வருவார், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வால்டமர் வந்து அந்த பையன்கிட்ட வந்து காடாட் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காடாட் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னார், எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பையன் சொல்கிறான், காடாட் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் வால்டமர் வந்து மறுபடியும் அந்த பையன்கிட்ட சொல்லி காடாட்டை வந்து நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் வந்து பதில் சொல்லாமல் அப்படியே வந்து கிளம்புறா. 2 கொஸ்டின் வந்து அந்த பையன்கிட்ட பற்றி கேட்குறாங்க. காடாட்டை வந்து நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பாய் வந்து சொன்னதுக்கு முன்னாடி காடாட் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நெக்ஸ்ட் வந்து நீ காடாட்டை பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் பதில் பேசாமல் கிளம்பிடுறான். அண்ட் ஈஸ்ட்ரோகான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோகான் வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வால்டமர் சொல்கிறாரு, நம்மளால் ரொம்ப தூரம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு வரலாம் அப்படின்னு நாளைக்கு வந்து நம்ம வந்து காடாட்டை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்ட்ரோகான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆக்டில் வந்து அவர் தூக்கு போட்டுடலாம் அந்த மரத்தில் அப்படின்னு சொன்னார் இல்லையா, மறுபடியும் அதே வந்து சொல்கிறாரு, இந்த மரத்தில் வந்து நம்ம தூக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது பெல்ட்டை வச்சு அவங்களோட பெல்ட்டை வச்சு தூக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட பெல்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்க்காங்க. அந்த ஒரு எண்டை பிடிச்சி இன்னொரு எண்டை இழுக்கும் போது வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்க்குறாங்க. அண்ட் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரேக் ஆகிடுது. அண்ட் வால்டமர் ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டு வந்து நம்ம கிளம்பிடலாம், நாளைக்கு வந்து நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே சே தே ஆர் கோயிங் டு லீவ் பட் நெதர் மூவ்ஸ். அவங்க வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போகலை, நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து அவங்க நாளைக்கு வர்றதுக்கு வந்து இன்றைக்கி இவங்க இங்கேருந்து கிளம்பணும் இல்லையா, இவங்க வந்து இன்றைக்கி இங்கேருந்தே கிளம்பவே இல்லை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் வந்து வால்டமர் ஈஸ்ட்ரோகானும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போது போசோவும் லக்கியும் வந்து அந்த செகண்ட் ஆக்ட் பாதிலே வந்து கிளம்பிட்டாங்க. இந்த பையன் வந்து மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டான். இவங்களும் வந்து இதோடய நிற்கிறாங்க. அண்ட் கடைசியாக வந்து இவங்களோட கம்பேன்ஷிப்பை வந்து நமக்கு காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அந்த பிளேயோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. இந்த பிளே வந்து ரொம்பவே குட்டி பிளேயை வந்து நம்ம ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டோரி நரேட் பண்ணி முடிச்சிடலாம். பட் இதில் வந்து இவ்வளோ ஒரு மைனூட்டான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து 1 வேர்ட்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் எஸ்ஸே வந்து நம்ம நரேட் பண்ணி எழுதணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து அந்த பிளேயில் உள்ள ஒவ்வொரு மைனூட்டான டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். அண்ட் சொல்ல வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் more videos.